பேங்க் அக்கௌண்ட் வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்து கம்பல்சரி கிடையாது. அதுக்கு வந்து ஜிஎஸ்டிங்கிறது இருந்தால் நல்லது, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஜிஎஸ்டிங்கிறது மேண்டட்ரியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஷேக்மார் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஹியர். நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டட்ரியா இல்லையான்னு இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஃபர்தராக வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி கம்பல்சரியா இல்லையா அப்படிங்கிறது தான். பேங்க் அக்கௌண்ட் வந்து ஜிஎஸ்டி நம்பர் வந்து கம்பல்சரி கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆர்பிஐ ரெகுலேஷன் படி உங்களுக்கு வந்து ஒரு கேஒய்சி பார்க்குறதுக்கு ஒரு இது வேணும், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அதுக்கு வந்து ஜிஎஸ்டிங்கிறது இருந்தால் நல்லது, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு என்டிட்டிக்கும் ஒவ்வொரு ப்ரூஃப் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிப்பரேஷன் கன்சர்ன் வச்சுங்களேன், அதுக்கு வந்து எந்த ஒரு லீகல் ப்ரூஃபுமே இல்லை. பட் நீங்கள் வாலண்டரியாக வந்து எம்எஸ்எம்இல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா தட் இஸ் அ கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் தட் யூ ஹவ் கிரியேட்டட் எ என்டிட்டி இஸ் அஸ் எ ப்ரிப்பரேட்டரி கன்சர்ன். அது இல்லைன்னா நீங்களே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு ஸ்வானிங் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி அது கூட நீங்கள் பண்ணலாம். எஸ்எஸ்ஐயில் நீங்கள் பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் கூட போகலாம். அடுத்தது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் டீடே வந்து உங்களுக்கு கன்க்ளூசிவ் எவிடன்ஸு அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் அதில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து பேன் நம்பர் வாங்கலாம் தாராளமாக. பேங்க் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். கம்பெனிக்கு சொல்லவே வேண்டாம், உங்களுக்கு இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் ஜிஎஸ்டிங்கிறது மேண்டட்ரியா இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்னை பொறுத்தளவு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனுக்கு தேவையில்லை. பட் ப்ராஃபிட்டபிலிட்டி வச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி டே ஒன்று எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. பட் உங்களோட மெயின் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து ஒன்லி ஸ்டார்ட் அப், அவங்க எல்லாமே அக்கௌண்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் 20 lakhs வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஸோ தட் யுவர் ப்ராஃபிட்டபிலிட்டி வில் நாட் பி அஃபெக்டட்.